நடிகர் அஜித் அவர்கள் மீது இப்போ ரீசெண்டாக குற்றச்சாட்டு வச்சிருக்கக்கூடிய நடிகை ஹீரா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட தற்போது எல்லாமே என்னங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போகிறோம். 90s 80s காலகட்டத்தில் ஒரு பிரபலமான நடிகை வலம் வந்தவங்க தான் நடிகை ஹீரா. இவங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் தான். இதயம் சொல்லக்கூடிய படத்தில் நடிச்சு மிகப்பெரிய நடிகையாக வலம் வந்தாங்க. அவ்வை சண்முகி, சதி லீலாவதி இது மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுத்தின படம். அதுக்கப்புறமா அஜித் அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க. இப்ப பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு எக்கச்சக்கமான காரியத்துல கலந்துக்கிட்டு மிகப்பெரிய புகழ உச்சத்துல இருக்கக்கூடிய அஜித் ஒரு காலத்துல ஹீரோ அவங்களால தான் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக வலம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பத்திரிகைகள் அந்த நேரத்தில் செய்தி வெளியாச்சு. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா ஹீரா ஆலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் பக்கத்துல நடிகர் அஜித் அவர்களை பத்தி மறைமுகமா எக்கச்சக்கமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளம் வயசுல தாமே திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். தான் பல வருஷங்களா காதலிச்ச ஒரு நடிகர் என்னை ஏமாத்துறவ, போதைக்கு அடிமையான்னு சொல்லிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திருக்காரு. இளம் வயசுல நான் லவ் பண்ணி ஆதரவு கொடுத்த ஒரு நடிகர் ஒரே நைட்ல என் வாழ்க்கையோட ரொம்ப கொடுமையான மனுஷனா மாறிட்டாரு. அவருக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணப்ப அவருக்கு பக்கபலமா இருந்தது நான் மட்டும்தான். அந்த சிகிச்சையிலிருந்து மீண்டும் வந்ததுக்கு அப்புறமா எந்த பதிலும் கொடுக்காம என்னோட பிரிஞ்சு போயிட்டாரு. அந்த நடிகர் அவரோட படங்கள் மூலியமா ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டிக்கிட்டு இருக்காரு. மன்னிக்க முடியாத வகையில என்னோட கௌரவம், நேர்மை, பாதுகாப்பு மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்திருக்காரு. மறைமுகமா ஹீரா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அஜித் ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க. நேற்று தான் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டுச்சு. விருது கொடுக்கப்பட்ட கொஞ்ச மணி நேரங்கள்லயே அவரை பத்தி இப்படி தவறான செய்தி ஹீரா மூலம் வெளிவந்த விஷயம் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில ஹீரா அவங்க இப்ப அஜித் அவர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா, சினிமா விட்டு விலகினதுக்கு அப்புறமா அவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவந்திருக்குது. அதுல குறிப்பா ஹீரா 2002 வருஷம் புஷ்கர் மாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா 2006 வருஷமே இவங்களோட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்து 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்புறம் வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். கடந்த சில வருஷங்களாவே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, எங்கேயுமே இவங்களை பார்க்க முடியல. ஆனா இப்ப திடீர்னு அஜித் அவர்களை பத்தி அவங்களோட வெப்சைட் பிளாக்ல எழுதிக்கூடிய சில கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பா அவங்களோட திருமண வாழ்க்கையை பத்தியும், அஜித் அவர்கள் தன்னை எப்படி ஏமாத்தினாரு, தன்னோட படங்கள் மூலயமா அஜித் ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டுறாரு, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை ஹீரா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அஜித் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகுது, இதெல்லாம் சும்மா வதந்தியா இல்ல அஜித் பேரை கிடைக்கிறதா நடக்கக்கூடிய சதியா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா அவரை பற்றிய நெகட்டிவிட்டி வர்றது சாதாரணமான ஒன்று தான். அப்படி விட இந்த விஷயத்தை கடந்து போயிடலாம். இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் அஜித் அவர்கள் அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவலை பரப்பும் போது கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்களாலும் ஏற்றுக்க முடியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.